வணக்கம், வெல்கம் பேக் டு விஜய் மிக்ஸ்ட் கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் வந்து ஸ்கூட்டி ஆகட்டும், பைக் ஆகட்டும், புல்லட் வரைக்கும் எல்லாமே ஓட்டுறாங்க, கார் எல்லாமே டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து அந்த வகையில் நம்ம வந்து மெஜாரிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்கூட்டி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கூட்டி ஓட்டுற டிப்ஸ் வந்து நிறைய நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து லேடிஸ் வந்து ஸ்கூட்டி வந்து ஓட்டிகிட்டு இருக்கும் பொழுது போகிற வழியில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது ஸ்டாப் ஆகி நின்றுச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா என்னென்ன அந்த செக் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம பொதுவாக என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், அதாவது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், ஜென்ரலாக வண்டி வந்து இப்போ ஸ்டாப் ஆகி நின்றுச்சு, அதுக்கப்புறம் ஆன் ஆகலை அப்படின்னா என்னென்ன நம்ம செக் பண்ணணும் அப்படின்ற செக் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது முதல் விஷயம் வந்து என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் நின்றுச்சு அப்படின்னா நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பெட்ரோல். வண்டியில் வந்து பெட்ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஒவ்வொரு வண்டியில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்கினுடைய பொசிஷன் வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கும். நாங்கள் வச்சுக்கிற வண்டி டிவிஎஸ் ஜூபிட்டர் கிளாசிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பெட்ரோல் டேங்க் வந்து இருக்குது, லிட் வந்து முன்னாடியே இருக்குது. பழைய வண்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாவியை நம்ம போட்டு சீட்டை ஓப்பன் பண்ணி அங்கே வந்து நம்ம அந்த பெட்ரோல் டேங்க் கொடுத்துருப்பாங்க, மூடியை திறந்து ஃபியூவல் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ஆக்சுவலாக பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து பெட்ரோல் இருக்கா இல்லைன்றது செக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் வந்து பெட்ரோல் லிட்டை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். பொதுவாக நீங்கள் ஆட்டி பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த மாதிரி ஆட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் வந்து பெட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா வெளியே வந்து அதை அந்த ஷேக் ஆகுறது ஆடுறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா பெட்ரோல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் பெட்ரோலே சுத்தமாக இல்லை, வண்டி ட்ரை ஆகி தான் நின்றுச்சு அப்படின்னா பக்கத்தில் வந்து பெட்ரோல் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வாங்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வந்து பெட்ரோல் இல்லாத பட்சத்தில் வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்தது, சரி பெட்ரோல் இருக்குது ஆனாலும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வண்டி வந்து சென்டர் ஸ்டாண்ட் போட்டுட்டு கிக்கர் அடித்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். காமனாக எல்லோரும் வண்டியில் பெட்ரோல் இருக்கும் பொழுது நம்ம அதிகபட்சம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த செல்ஃப் ஸ்டார்ட் தான். நம்ம வந்து செல்ஃப் போட்டு தான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து பெட்ரோல் இருக்குது ஆனால் வந்து ஸ்டார்ட் ஆகலைன்ற பட்சத்தில் வந்து நம்ம சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு கிக்கர் அடித்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். கிக்கர் அடித்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி வந்து ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா, அந்த நம்ம செல்ஃபில் இருந்து போகக்கூடிய சப்ளை வந்து அந்த செல்ஃப் மோட்டருக்கு போகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதற்கு காரணம் வந்து 2 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த வண்டியில் சீட்டை திறந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூஸ் வந்து போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் அந்த ஃபியூஸை மாற்றினீங்க அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து சீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த முன்னாடி இந்த இடத்துல இருக்கும். ஆக்சுவலாக ஃபியூஸ் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபியூஸ் ஹோல்டருக்குள்ளே ஃபியூஸ் இருக்கும். அந்த ஃபியூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம். சரி, இன்கேஸ் வந்து நம்ம செக் பண்ணுறோம், ஃபியூஸும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு ஒர்க் ஷாப்லேயோ இல்லை அந்த பக்கம் வந்த யாராவது வந்து நண்பர்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாராவது வந்து ஃபியூஸ்லாம் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து பேட்ரி வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அந்த பேட்ரி வந்து நல்லா இருக்கான்றது எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு முறை இருக்குது. அது என்னன்றது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ வந்து சாவி வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து லைட் நார்மலாக வந்து க்ரீன் லைட் எரியும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் சாவி வந்து ஆன் பண்ணிவிட்டு பேட்ரி நல்லா இருக்கான்றது எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். பேட்ரி வந்து நல்லா இருக்கான்ற கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் ஹாரன். ஹாரன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பேட்ரி வந்து நல்லா இருக்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் வந்து சாவியை மட்டும் நம்ம போட்டுட்டு இந்த ஹாரன் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்குறோம், ஹாரன் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடிக்குது. ஸோ வந்து பேட்ரி ஓகே. ஆனால் வந்து ஒரு சில கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா
பேட்ரி வந்து நல்லா இல்லாமல் கூட இருக்கும், இல்லை ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். அதை எப்படி நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்க்கணும். ஒன்று ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்ஸ் வந்து ஹார்ன் அடித்து செக் பண்ணணும். அடுத்து வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து போட்டு பார்க்கணும். இண்டிகேட்டர் எரியுதா அப்படின்னா எரியுது, ஓகே. அப்போ வந்து இதுவும் வந்து சப்ளை வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம், இண்டிகேட்டரையும் போட்டு விட்டுறணும், அட் டயத்தில் வந்து ஹாரனையும் வந்து நம்ம அடித்து பார்க்கணும். உங்களுக்கு இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருக்குது, கூட வந்து நான் அந்த ஹாரனை அடிக்க ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா பேட்ரி இஸ் ஃபைன், பேட்ரி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நாம் வந்து பேட்டரியில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சரி இந்த மாதிரி நான் செக் பண்ணேன், எனக்கு இந்த மாதிரி ஆகலை, பேட்டரியிலேருந்து சப்ளை வரல, இண்டிகேட்டரும் எரியல, ஹார்னும் வந்து சரியாக ஒர்க் ஆகலை, ரொம்ப கம்மியான சவுண்டு தான் வருது அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்டரியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். நம்ம புது பேட்டரி வாங்கி போடலாம், இது ஒரு வழி. இல்லை நான் வந்து உடனே அவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேட்டரியை வந்து நீங்கள் அந்த ஒர்க் ஷாப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரியை கழட்டி அவங்க வந்து சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க ஒரு 4 or 5 hours இல்லை வந்து ஒரு 8 hours வந்து அவங்க சார்ஜ் போட்டு அதை மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒர்க் ஆச்சு அப்படின்னா ஓகே, பேட்டரி நீங்கள் அந்த பேட்டரி வந்து கொஞ்ச நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு பிறகு வந்து வேறு பேட்டரி மாட்டினா போதும், அது வரைக்கும் நீங்கள் அந்த பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து சார்ஜ் போட்டும் ஒர்க் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வேறு வழி இல்லை, நீங்கள் புது பேட்டரி தான் போட்டாகணும். அடுத்ததாக வந்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பார்க் பிளக் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸ்பார்க் பிளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து காம்பன்சேட் ஆகிருக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கலரில் பிடிச்சிருக்கும் அந்த ஸ்பார்க் பிளக். அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனை வந்து கண்டிப்பாக வரும். அதனால் வந்து ஸ்பார்க் பிளக்கை நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து கார்பரேட்டர் நல்லா இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நம்ம ரோட்லேயோ இல்லை நம்ம வீட்டில் வந்து நம்ம செக் பண்ண முடியாது, ஒர்க் ஷாப்பில் வந்து அவங்க செக் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கார்பரேட்டர் நல்லா இருக்கான்றது செக் பண்ணி பார்க்கணும். அது உங்களுக்கு ஏதாவது அடைப்போ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து சரியாயிடும். அடுத்தது வந்து இது எல்லாமே ஓகே, வேறு என்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டர் மோட்டார்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டார்டர் மோட்டரில் பிரச்சனை இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணணும். ஸ்டார்டர் மோட்டருக்கு அடுத்து ஸ்டார்டர் ரிலேன்னு சொல்லி ஒரு ஸ்பேர் இருக்குது. அந்த ஸ்டார்டர் ரிலேயில் வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்டார்டிங் ட்ரபிள் பிரச்சனைகள் வரும். ஓகேங்களா. அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். அதாவது என்ன அப்படின்னா, பொதுவாக லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும் ஒரு ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு திடீர்னு வந்து ஸ்டாப் ஆகி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், அதை வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணுனா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நம்ம கடையில் போய் விட்டோம்னா இந்த விஷயங்கள்லாம் இல்லாமல் வேறு எதாவது சொல்லி நம்மக்கிட்ட வந்து அவங்க இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஒரு வண்டி வந்து பிரச்சனையாக நின்றுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்ற செக் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தோம். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளே பண்ண முடியும், அதையும் நம்ம பார்த்தோம். நம்ம பண்ண முடியாத விஷயங்களை வந்து ஒர்க் ஷாப்பில் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம், அதையும் வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் வந்து கீழே சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த வீடியோவை வந்து நான் போடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய உழைப்பிற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் தான் ரொம்ப பெரிய கிஃப்ட்டு. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். டாடா பாபாய்.